ஹலோ மக்களே! இன்னைக்கு செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தாங்க நான் உங்களுக்கு வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தான். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை தலைமை நீர் பகுப்பாய்வம் கிண்டியில் இருந்து இதை அனுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாத்துக்குமே ஒரு வேலை வாய்ப்புங்க. 40 இயர்ஸ் பிலோ, அதாவது 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு பிஎஸ்சியோ ஒரு எம்எஸ்சி டிகிரி படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 21,000 ரூபா மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது அவங்க தெளிவாகவே அவங்களோட அதிகாரப்பூர்வமான நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் எங்கே வேலை இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை கிண்டி தலைமை நீர் பகுப்பாய்வகம் CWAL மற்றும் மாவட்ட பொது சுகாதார ஆய்வகம் DPHL, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, கடலூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் சென்னை ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ்காணும் பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமான பணிபுரிவுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 11/3/2025 மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகிறது. அதாவது உங்களுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 11ஆம் தேதிங்க. 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எதாவது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். இந்த ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் வந்து எங்கே போஸ்டிங் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருப்பத்தூரில், விழுப்புரமில், கள்ளக்குறிச்சியில், செங்கல்பட்டில், கடலூரில், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே சென்னை ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழே வந்து லைக் டெம்பரவரி போஸ்ட்டுக்கு நாங்கள் வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க. ஸோ பணியிடங்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு பேர் இருக்காங்க. சென்னையில் ஒருத்தவங்க, DPHL சென்னையிலேயே ஒருத்தவங்க, அப்புறம் வந்து திருப்பத்தூரில் ஒருத்தவங்க, விழுப்புரமில் ஒரு போஸ்ட்டு, கள்ளக்குறிச்சியில் ஒரு போஸ்ட்டு, செங்கல்பட்டில் ஒரு போஸ்ட்டு, கூடலூரில் ஒரு போஸ்ட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு போஸ்ட்டு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு போஸ்ட்டு, வெள்ளூர் மாவட்டத்தில் ஒரு போஸ்ட்டு, ராணிப்பேட்டையில் ஒரு போஸ்ட்டு, காஞ்சிபுரமில் ஒரு போஸ்ட். ஸோ டோட்டலாக 12 போஸ்டிங் இருக்குங்க. சரிங்களா? இந்த 12 போஸ்டிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க. டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சரிங்களா? ஸோ வயசு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 40 வயசு இருந்தாலும் ஓகே, அதுக்கு கீழே இருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதி என்னப்பா படிச்சிருக்கணும் அப்படின்னா பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் ஓகே தான், எம்எஸ்சி படிச்சிருந்தாலும் ஓகே தான், டிகிரி மட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஏதோ ஒரு லெபார்ட்டரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் அப்படின்னா ஏதாவது ஒரு அடிஷ்னலாக ஒரு சர்டிஃபிகேஷன், இல்லை கம்ப்யூட்டர் ஆஃபீஸ், MS ஆஃபீஸ் படிச்சிருந்தாலோ, கம்ப்யூட்டரை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டெஃபினட்டாக அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. மாத ஊதியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 21,000 ரூபா மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த இன்னொரு போஸ்டிங்க்குமே வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா லேப் டெக்னீஷியனுங்க. லேப் டெக்னீஷியன் வேலைக்குமே 40 வயசு இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு 40 வயசுக்கு கீழே இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த லேப் டெக்னீஷியன் வேலைக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நீங்கள் ஆனால் பயாலஜி குரூப் எடுத்துருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு டிப்ளமோ உங்களுக்கு வந்து மெடிக்கல் லெபார்ட்டரியில் ஒரு டிப்ளமோ இருந்தால் பெட்டர் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல அப்படின்னா சென்னையில் ஒரு போஸ்டிங்கு, DPHL சென்னையில் ஒரு போஸ்டிங்கு, திருப்பத்தூரில் ஒரு போஸ்டிங்கு, விழுப்புரமில் ஒரு போஸ்டிங்கு, கள்ளக்குறிச்சியில் ஒரு போஸ்டிங், செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் ஒரு போஸ்டிங், கடலூர் மாவட்டத்தில் ஒரு போஸ்டிங், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு போஸ்டிங், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு போஸ்டிங், வெள்ளூரில் ஒரு போஸ்டிங், ராணிப்பேட்டையில் ஒரு போஸ்டிங், காஞ்சிபுரத்தில் ஒரு போஸ்டிங். சரிங்களா? ஸோ டோட்டலாக லைக் டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும், DML மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா லைக் டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாதம் வந்து உங்களுக்கு வந்து 13,000 ரூபா தாங்க கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு லேபில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு கம்ப்யூட்டரில் MS ஆஃபீஸ் தெரிஞ்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க.
அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா லெபார்ட்டரி அட்டெண்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே உங்களுக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 8th படிச்சிருந்தாலே போதும்ப்பா. 8th பாஸ் டு 8th to 12th படிச்சிருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு மாத வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8500 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்க. போஸ்டிங் அப்படின்னா சென்னையில் ஒன்று, டிபிஹெச்எல் சென்னையில் ஒன்று, திருப்பத்தூரில் ஒன்று, விழுப்புரமில் ஒன்று, கள்ளக்குறிச்சியில் ஒன்று, செங்கல்பட்டில் ஒன்று, கடலூரில் ஒன்று, திருவள்ளூரில் ஒன்று, திருவண்ணாமலையில் ஒன்று, வெள்ளூரில் ஒன்று, ராணிப்பேட்டையில் ஒன்று, காஞ்சிபுரமில் ஒன்று. ஸோ டோட்டலாக இவ்வளோ போஸ்டிங் இருக்குங்க. சரிங்களா. ஸோ நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஒரு ரெஸ்யூம் இருக்கு இல்லையா, உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அது போக மற்ற டாக்குமெண்ட்ஸு, உங்களோட சிவி, ஒரு கவரிங் லெட்டர், இது எல்லாமே போட்டு சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியை ஒரிஜினலாக அனுப்பாதீங்க. அதை சாஃப்ட் காப்பி, அதாவது ஜெராக்ஸ் எடுத்து அதை மட்டும் அனுப்புங்க. அதுக்கான இமெயில் ஐடியுமே அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. அதையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். சரிங்களா. அதை வந்து நீங்கள் வந்து அனுப்பி விடுங்க அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாஃப்ட் காப்பியை வந்து ஜிமெயில் அட்ரஸ்க்கு அனுப்புங்க. ஹார்ட் காப்பீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை இன் பர்சனோ வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அது எங்கே கொடுத்துருக்காங்க, சென்னை வாட்டர் அனாலிசிஸ் சீஃப் வாட்டர் அனாலிசிஸ் லெபார்ட்டரி, கிங் இன்ஸ்டியூட் கேம்பஸ், கிண்டிக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ விண்ணப்பிக்கும் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 11/3/2025 மாலை 5 மணிக்குள்ளே இந்த விண்ணப்பம் அவங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த நீங்கள் டீட்டெயில்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.